கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத இறைவன் இயேசு கிறிஸ்து மெல்சிதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். போகலாம். வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே, அருணோதயம் ஒளி பிரகாசம் அசரீரி ஓரே சருவேசா, அருணோதயம் ஒளி பிரகாசம் அசரீரி ஓரே சருவேசா, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. வேதா கருணாகரம் மெய்யான பராபரா, ஆதார நிராதரா, அன்பான சகோதரா, வேதா கருணாகரா மெய்யான பராபரா, ஆதார நிராதரா, அன்பான சகோதரா, தாதாயந்தாய் சகலமும் நீயேன், நாதாவும் தாபரம் நல்குவாயே, தாதாவும் தாய் சகலமும் நீயேன், நாதாவும் தாபரம் நல்குவாயே, வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே. படியோர் பவமோசனா, பரலோக சிம்மாசனா, முடியாதருள் போசனா, முதல் மாமறை வாசனா, இடையர் குடிலிடை மேவி எழுதாய், இமையவர் அடி சொல்லு மேன்மையின் எழுதாய், இடையர் குடிலிடை மேவி எழுதாய், இமையவர் அடி சொல்லு மேன்மையின் எழுதாய், வரவேணும் எனதரசே, மனுவேல் இஸ்ரவேல் சிரசே.
போதனே மறையாகம போதனே கானா வினதீதனே கலிலேய வினோதனே ஞானாகரமே நடுநிலையோவாம் நண்பா உனதா நன்மையின் மகாதேவா நானாகரமே நடுநிலையோவாம் நண்பா உனதா நன்மையின் மகாதேவா வரவேணும் எனதரசே மனுவேர் இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே மனுவேர் இஸ்ரவேல் சிரசே வரவேணும் எனதரசே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. என் இறைவனே, எங்கே 2 பேர்கள் 3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்னீர் அப்பா. நாங்கள் உம்மை வருந்தி அழைக்கிறோம். உத்தமமான வழியிலே விவேகமாக நடப்பேன், எப்பொழுது என் வீட்டிற்கு வருவேன் என்று சங்கீதக்காரனோடு சேர்ந்து எங்கள் இருதயத்தை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி உம்முடைய இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி நீர் எங்கள் இதயத்தில் வந்து குடியிருக்கும்படி வருந்தி அழைக்கிறோம். இந்த பிளஸிங் ப்ரேயர் டைம் ஆசீர்வாத ஜெப நேரம் முழுவதும் பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். சத்துருவலும் சேர்ந்து போட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். மாறாத தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் கேட்கும் பொழுதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நேரமும் புது புது ஆகாரங்களை சமைத்து சாப்பிட்டாலும் ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நேற்று இட்லினா இன்றைக்கி உப்புமா, நாளைக்கு வேறு ஏதாவது சப்பாத்தி அல்லது பூரி. இந்த நம்ம சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே தான் 7 8 ஐட்டத்துக்குள்ளே தான் அடங்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது அது இதுவரை நம்ம சாப்பிடாத ஒரு ருசியை கொடுக்குங்க. கைகளை தட்டுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு. நான் வாசல்களை பற்றி, வாசல்களை திறந்தார் பற்றி பேசிக்கொண்டே வருகிறேன். போன வாரத்தில் மரணத்தின் வாசலுடைய சாவியை அவர் தான் வச்சிருக்காரு அப்படின்னு பேசினேன். இந்த வாரம் வாசிக்க போமா ஏசாயா 26:2 சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதியுள்ள ஜாதி. சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு ஜாதி பேர் வைக்கிறார். என்ன ஜாதியா? நீதியுள்ள ஜாதி. உள்ளே பிரவேசிக்கட்டும். பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். சத்தியத்தை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறார், நீதியுள்ள ஜாதி. அப்ப சத்தியத்தை கை கொள்றவனுக்கு நீதி இல்லை, அநீதியின் ஜாதி. இந்த சத்தியத்தை கை கொள்றவனுக்கு மட்டும்தாங்க என்னுடைய பிரசங்கம். வீணா கமெண்ட்ல நான் வாரேன், நீ வாரேன், அப்படியா இப்படிலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, எனக்கு இங்கே வர முடியாதவங்களுக்கு யூடியூப் வழியாக ஆன்லைனில், நான் வெளியூர்லலாம் எங்கள் ஆட்கள் இருக்காங்க, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற மக்கள் உலகமெங்கும் அவங்களுக்காக மட்டும்தான் இதை பேசுகிறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்ல எதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கும்னா எப்படியே கண்டுபிடிக்கலாம். இடும்பனுக்கு வழி இருக்கவன் தலைமையிலையாம். இடும்பனுக்கு வழி இருக்கவன் தலைமையில. எவனை சுட்டு போட்டாலும் பழக்கம் மாறாதுங்க. சிலருக்கு சுட்டு போட்டாலும் பழக்கம் எதுலையாவது ஒன்றுக்கிறேன். அந்த பட்டன் நூல் தெரியுதில்ல, அதெல்லாம் ஸ்டைலாக கருப்பு கலர் பேண்ட்டுக்கு இப்படி புள்ளி புள்ளியாக வரிமான் மாதிரி போட்டு வர்றது
இதெல்லாம் ஒரு இது ஸ்டைலா அப்படிமா. அவன் தொழில் என்னது? குறை சொல்கிறது. அவன் என்ன தொழிலை செய்ய என்ன நினைக்கிறதோ அந்த தொழிலை தான் செய்வான். கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு சகோதரி பேசுனதை கேட்டேன், அது உங்களுக்கு சொல்கிறேன். 4 பெண்கள் கூடி பேசினாங்க. அப்போ 4 பெண்களும் என்னடி வாம்புருஷன் இப்படி வாம்புருஷன் இப்படின்னு பேசுவாங்கல்ல. பெண்கள் கூடினாலும் எத்தனை பேசுவாங்க. ஒருத்தர் சொன்னால் என் புருஷன் வந்து கபடி வீரண்டி. ஓ சூப்பரில் பயில்வான் மாதிரி இருப்பார், கப்பா வாங்கிட்டு வருவார், ரொம்ப நல்லா தானே இருக்கிறது. அடப்போடி நீ லூசு அப்படி. என்ன ஆண்டியாச்சு? ஓடி வர்றான், என்னையே தொடுறான், வாசப்படியை தொடுறான், குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஓடி வர்றான், என்னையே தொடுறான், வாசப்படியை தொடுறான், ஓடி போய் தொட்டுட்டானாமா. இனி ஒருத்தர் சொன்னான், ஓம் புருஷன் யாருடி? என் புருஷன் பழ வியாபாரி. ஓ பழமாக விற்கும், நல்ல விலைக்கு போகுதில்ல, உனக்கும் பழமெல்லாம் கொண்டு வரேன் ஆண்டி. கொண்டு வந்துட்டு வச்சுட்டு என்னை இப்படி பார்த்த உடனே பழத்தத்துக்கு 100 ரூபாய்க்கு 4 பழம், 100 ரூபாய்க்கு 4 பழம். பழக்க தோஷம். அடுத்து சொன்னார், ஏன் உன் புருஷன்? ஐயோ என் புருஷன் வந்து எலக்ட்ரிஷியன்டி அப்படின்னா. அப்படி ஒரு சுவிட்சு போட்டால் 100 ரூபா, ஒரு ஃபேனை கழட்டினா 250 ரூபா, நல்ல கஷ்டம், நல்ல வருமானம் தான், அதெல்லாம் வருது. லைட் ஆஃப் பண்ணிட்டாடி, பீஸ் போட போகிறேன்ட்டு எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. அடுத்து இன்னொருத்தர் சொன்னா, ஓம் புருஷன் ரயில் ஓட்டுறாண்டி, இன்ஜின் டிரைவரு. அப்படியா? நல்லா நீ ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஆமாம், கவர்மெண்ட் சம்பளம். ஆமாம், எல்லாம் சம்பளம். சரி, உனக்கு என்ன பிரச்சனை? ஏய் வாசலில் நான் போய் நின்று சிவப்பு கொடியை காட்டினா தட்டி நிற்கிறான், இல்லாட்டி ஓடி போயிடுறான். அவனுக்கு எப்பவுமே சிவப்பு கொடி காட்டணும். பழக்க தோஷம் மாறாது, பழக்க தோஷம் மாறாது. பச்சை கொடி காட்டினா போகும், சிவப்பு கொடி காட்டினா தான் நிற்பான். ஓடி போயிருக்கவன் என்ன செய்வான்? சிவப்பு கொடியை காட்டினா தான் இவன் வீட்டை பார்த்து வர்றான். க்ரீன் சிக்னல் போட்டால் நிற்கும், போகும். ரெட் சிக்னல் போட்டால் நிற்கும். இவர் ஸ்டாப்புன்னு இந்த அம்மா சொன்னா தான் வீட்டில் ஸ்டாப்பு. புரிஞ்சா? இப்போ நீங்கள் கோடியை வச்சுக்க நில்லுங்க. அப்போ வாழ்க்கையில் சிலருக்கு பழக்க தோஷங்கள் இருக்கிறது, அதை மாற்றவே முடியாது. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். எனக்கு உயிர் இருக்கும் வரை என் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மையை பற்றியே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், பிரீச் பண்ணவே மாட்டேன். 10,000 பேரை சபையில் வச்சுக்கிட்டு பாதாளம் போகிறதை விட கொடுக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்தி இந்த உலகத்திலே அவர்களை தீர்க்கர்களாக, அக்னியாக, கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதாக மாற்றிவிட்டு போவதுதான் என் சந்தோஷம். கைகளை தட்டி இந்த கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிலாம் அடிக்கிற ஒரு வார்த்தையை என் ஜனங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அதுதான் என்னுடைய தரிசனம், நோக்கம். வேற யார் என்ன பேசினா நான் மைண்ட் பண்ண, யாரை பற்றி நான் திட்டினதில்லை, யாருக்கும் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்க. எந்த கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டேன். அது பார்க்கறதே கஷ்டம், ஏன்னா சப்கான்ஷியஸில் போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். கொட்டு பார்த்தாலும் மோதிர கையில் கொட்டு போடணும், பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணுங்க. இதெல்லாம் ஒரு தகுதி உடையதுன்னு பேசுதுன்னு, இதுக்கு என்ன சத்தியம் தெரியுதுன்னு நம்மளை கமெண்ட் பண்ணுது ப அப்படின்னு விட்டுறணும். இப்போ தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிடுச்சு ஊழியம். எல்லாரும் ஊழியர்கள் எல்லாம் எப்படி எப்படி மாடல் நினச்சிங்க, சொல்லவே முடியாது. நமக்கு முன் இந்த பரிசுத்தவான்களுடைய தியாகங்களை நினைக்கிறேன். செருப்பு போடாதவர்கள், 4 முளை வேஷ்டியை கட்டினவர்கள், ஜிப்பா போட்டவர்கள், தலையை வற்றுப்பி மண்ட மாதிரி வச்சுக்கிட்டு 40 நாள் தண்ணீர் குடிக்காமல் வெறும் சாப்பிடாமல் உட்கார்ந்து உட்கார்ந்து சோத்திரம் உபாசம் பண்ணி சபையை கட்டினவர்கள், ஜனங்களை பரிசுத்தமாக நடத்தினவர்கள், இப்படித்தான் இருக்கணும் அப்படி சொல்லிக் கொடுத்தவர்கள் இன்றைக்கு குறைவு. அவங்கெல்லாம் கேணையங்களா? நன்றாய் ஓடினீர்களே, உங்கள் ஓட்டத்தை தடை செய்தவன் யார்? இந்த 10 வருஷத்தில் உபதேசங்கள் வந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் தடை செஞ்சிருச்சு. ஜாக்கிரதையாக இருங்கள். சபை பெரிய சபை நினச்சிக்கிட்டு ஓடி பாதாளம் பெறாதீங்க. எங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லையோ, எங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ, கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் வாழவில்லையோ, அங்கே போகாதீர்கள். கைகளை தட்டி
உலகமெங்கும் கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய பிள்ளைகளுக்காக மட்டும் இதை பேசுகிறேன். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தேவனுடைய தீர்க்கதரிசி அவங்களை எச்சரிக்கிறேன். அவரில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வார்த்தையிலும் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இயேசுவில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். அன்பு என்றால் என்ன? இந்த கர்த்தருடைய கட்டளையாகிய கற்பனையை கைக்கொள்வதே அன்பு. எனவே இங்கே என்ன? சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதியார் உள்ள நீதி உள்ள ஜாதியார். என்ன ஜாதியாரா? நீதி உள்ள ஜாதியார் உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல் திறவுங்கள். எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான். பிளஸிங் பிரேயருக்கும் சரி, திறவுகளுக்கும் ஜெபம் சரி, சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஜாதியார் உள்ளே வரும்படி வாசலை திறவுங்கள். இந்த ஜனங்களை என்னை விட கனமுள்ளவர்களாக நினைக்கிறேன். அதாங்க ஸ்பெஷல். நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு கார் இருந்தால் என் பிள்ளைகளுக்கு 4 கார் வேணும்பேன். எனக்கு வேணும்னு எனக்குமே கேட்டதில்லை. என் பிள்ளை எனக்கு ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா என் பிள்ளைகளுக்கு 10,000 ரூபா வரணும்பேன். எல்லா மாதமும் 10:30 11 o'clock ஒரு காஃபி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துடணும் பிரசங்கத்துக்கு வந்தவங்களுக்கு. முடிஞ்சது 2 மணிக்கு பெஸ்ட் கிளாஸ் பிரியாணி, வெஜிடபிள் மட்டன் சிக்கன் எதையாவது போட்டு 50 லட்சம் பேர் வந்தாலும் கொடுக்கணும். இது நான் கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை. இது எனக்கு சோறு போடுறாக்கா வர்ற கூட்டம் இல்லை. ஏன் எந்த சந்தோஷத்தில் நான் பேசுகிறேன் தெரியுமா, கொடுக்குறேன் தெரியுமா? 3 நாள் பிரசங்கத்தை உட்கார்ந்து உபவாசத்தோடு கேட்டார்கள். யாருடைய பிரசங்கத்தை? 3 நாட்கள் தானே. 3 நாட்கள் உபவாசத்தோடு சாப்பிடாம உட்கார்ந்து கேட்டாங்க. அப்போ பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்களோட தான் அனுப்பிவிடலை சொன்னார். ஐயோ பிள்ளைங்க 3 நாளாக சாப்பிடாம உட்காந்து வார்த்தையே கேட்டிருக்காங்களே, போகும்போது வழியிலே சோர்ந்து போட மாட்டாங்க, இவங்களுக்கு எதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறார். ஒரு சீடை சொல்லுவார், 200 பணத்துக்கு வாங்கினாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு இப்போ சாப்பாடு வாங்கினா 10 யா லூஸ் ஆயா நீ நாளைக்கு வண்டிக்கு டீசல் போடுறதுக்கே உட்காந்துக்கிட்டு இருக்க, இதில் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி என்னத்தை பண்ண போகிற? பெண்ணி என்னட்ட அப்படி தான் சொல்லுவான். அவங்கெல்லாம் அங்கே போனால் எவ்வளோ விலைம்பா. சும்மா வாயை மூடி. நேற்று தான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு வயிறார கொடுத்து அனுப்பணும், குவாலிட்டியாக கொடுத்து அனுப்பு. என்ன வந்தாலும் பல கர்த்தர் சந்திப்பார். ஒரு அல்லேலூயா. என்ன வந்தாலும் மாதந்தோறும் இத்தனை ஆண்டுகள். அப்போ என்ன இருக்கு அப்படிங்க. ஒரு அந்திரையா போய் பார்க்குறாரு. சின்ன பையங்கள் 5 அப்பத்தையும் 2 மீன் இருக்கு. ஏசப்பா அந்த அப்பத்தை கேட்குறாரு, தாரி ஐயா. குழந்தையும் சாப்பிடாம இருந்த குழந்தையா இருக்கும், அது கொடுத்துருச்சுங்க. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு வார்த்தையை பேசின தெய்வம் சாப்பாடு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கைகளை தட்டி அவர் வார்த்தையை உணவாக உட்கொண்ட 3 நாள் இனிமேல் இந்த உடம்புக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுக்க வல்லமுள்ளவர். இயேசு கைகளை வைத்தார், ஆசீர்வதித்தார், பிட்டு சிசர் கொடுத்து பரிமாறுங்கள். ஒழுங்கு வச்சிருந்தார். 50-50 பேராக உட்கார வைங்கன்னார். 5000 புருஷர்கள் மற்றும் ஸ்திரீகள் குழந்தைகள் சாப்பிட்டது போக மீதி 12 கூடைகளிலே மீதித்து எடுத்தார்களாம். ஏன்னா 12 சீடனுக்கும் கர்த்தருக்கு கொடுக்கும் போதும் ஜனங்களுக்காக சேவை செய்து கைமாறு கருதாமல் செய்யும் பொழுதும் நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அப்படி கொடுங்க அப்படிங்கிறதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சீடர்களை தள்ள வச்சு சுமங்கடானார்கள். கைகளை தட்டி நீங்கள் எப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் என்றார். நீதி உள்ள ஜாதிக்கு ஆவிக்குரிய உணவும் கொடுக்கணும், உலகத்தில் உள்ள உணவும் கொடுக்கணும். கையை தட்டுங்களை, வாசல்களை திறவுங்கள். மரண வாசலின் சாவியை உடையவர் இப்பொழுது சத்தியத்தை கேட்கிற ஜாதிக்காக மோட்ச வாசலை திறக்கிறவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தியத்தை கைக்கொள்ளுகிற வருகிற நீதி உள்ள ஜாதி உட்பிரவேசிக்கும்படி வாசல்களை திறவுங்கள். நம்ம ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். எப்போ நம்மோடு தான் இருக்கிறார். அவனால் அன்றி அணுவும் அசைவதில்லை. சைனாவில் ஒரு செயலேருந்து தப்பிச்சு ஒருத்தன், சிறைச்சாலேருந்து திருடன், நிறைய விட கொள்ளையடிக்கிறவன், கொள்ளையடிக்க ஒரு வீட்டுக்கு போனான். கொள்ளையடிக்க வீட்டுக்கு அவன் செய்த குற்றத்தை எந்த போலீஸு, எந்த சிபிஐ, எந்த சிஐடியும் நிரூபிக்க முடியாத அளவுக்கு செஞ்சுவான். எவிடன்ஸ், நோ எவிடன்ஸ். நம்மளே சிலர் அப்படி செய்வாங்க பார்த்தீங்களா, நோ எவிடன்ஸே இருக்காது. ரொம்ப நல்லவனாக இருப்பான் பாருங்க. அப்படி ஜெபிக்கும் போதெல்லாம் ஓ சுத்திரம் அப்படிம்பா. நம்ம அதுலேயே பையன் எப்படி இருக்கா. அப்புறம் சிலவர் சோத்திரம் சோத்திரம்பா.
சில அப்படிம்பா. நானும் பயந்து, இந்த குழந்தைங்க தூங்குற குழந்தைங்க அரண்டுறது, அழுது அப்படி அழுங்க. எடுத்த உடனே ஒரு அந்நிய பாஷை. நான் சொன்னேன், அங்கேருந்தே பவர் ஏற்றிக்கிட்டே வராரு, வீட்டுக்குள்ளே வந்தது வெடிக்குது. இந்த எமோஷனல் ஸ்பிரிட், உணர்ச்சி வசமான ஆவிக்கு நம்ம அடிமைப்பட்டவர்கள் அல்ல. தீர்க்கதரிசி ஆவி தீர்க்கதரிசிக்குள் அடங்கி இருக்கிறது. கைகளை தட்டி அவர் மோசையோடு பேசும் பொழுது மெல்லி இடி முழக்கத்தில் வரும்னு நினச்சான், அதில் வரும்னு நினச்சான், அப்பவும் வரல. கடைசியில் எப்படி கேட்டுச்சான்? ஹெட்ஃபோன் வச்சுட்டு உள்ளே கேட்குறமே அந்த சவுண்டில் பேசினாராம். மோசைக்கிட்டே அப்படி தானே பேசினார். கண்மலையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது பேசினார். எலியா கிட்டையும் அப்படி தான் பேசினார். அதுக்காக சத்தம் போட்டால் வேற நினச்சிக்கிறாதீங்க. இது ஒரு ஆர்டிஃபிஷியல் வேண்டான்றேன். நம்ம பயங்கரமாக எண்ணிக்கிடுவோம், பயங்கரமானவன் பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு. இந்த வெளி தோற்றத்தை பார்த்துல சில சொல்லுவாங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அது கேஸ் சிலிண்டரா? ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறதுன்னா பாஸ்டர் சாம் சுந்தரா அவர்கள் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏசிஐ திருச்சபையினுடைய பாஸ்டர் சுந்தரத்துக்கு அடுத்து வந்த தலைமை போதகர் பிரசங்கம் பண்ணுவாருங்க. சாஃப்டா இப்படி கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் நமக்கு இப்படி தான் சொல்லியிருக்கார், இப்படி தான் பேசுவார். அந்த சபை தாங்க சென்னையிலே பெரிய சபை. கையை தட்டுங்களேன். நல்லா அப்படிலான்னு கத்துவான் பார்த்துக்கோங்க, ஓட்டுவான், பெட்டெக்ஸ் ஆட்டுவான், அங்கே போவான் இங்கே போவான். அம்போடா முள்ளு முனையிலே 3 குளம் வெட்டி வச்சேன், 2 குளம் பால், 1 தண்ணியே இல்லை. எதை வச்சு வெட்டினாராம்? குளம் முள்ளு முனையை வச்சு. விளங்குமா? முள்ளு முனையில் 3 குளம் வெட்டி வச்சேன், 2 குளம் பால், 1 குளத்தில் தண்ணியே இல்லை. இவனுடைய ஊழியமெல்லாம் அப்படித்தான் இருக்கும். நித்தியத்துக்கு போகாது. நீங்கள் நித்தியத்துக்கு போகும்படி கட்டுங்கள், பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். கைகளை தட்டு. கோல், எய்ம், ரிவார்டு, ட்ராஃபி வேணும்ன்றேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்க, அந்த ஒரு கிரவுன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்க, எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலுக்காக எதிர்பார்த்திருக்கிற அத்தனை பேருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. கையை தட்டுங்களேன். ஆன்லைனில் வந்திருக்கேன் சகோதரிகளே, சகோதரர்களே, கர்த்தருக்காக விசுவாசத்தை காத்துக்கொண்டு இந்த உலகத்தில் போராடி வாழ்வது உண்மையானால் உங்களுக்கு ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு நீதியின் கிரீடம்னு பேர். சத்தியத்தை கைக்கொள்கிற நீதி உள்ள ஜாதியுடைய லிஸ்ட்லே நீங்க இருக்கீங்க. கவலையே படாதீர்கள். சீனாவில் அந்த திருடன் போய் ஒரு வீட்டுக்கு திருட போனான், யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு. இப்போ அது ஒரு கிறிஸ்தவ வீடு. இதில் பூட்டை போட்டு அவன் கம்பியை வச்சு திறந்துருவான். திறக்க போகிறான், வாசலில் ஒரு வசனம் ஒட்டியிருக்கு, லோ ஆல்வேஸ் ஐ எம் வித் யூ, லோ ஆல்வேஸ் ஐ எம் வித் யூ. அப்படி அரண்டு போயிட்டான். ஐயோ, யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சேன், இங்கனோட என் பேரை போட்டிருக்குது. அவன் பேர் லோ. அவன் பேர் என்ன பேரு? லோ. எல்வோ, எல்வோ தானே? எல்வோ, லோ. லோனா தமிழ இதோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல லோ. இவன் நினைச்சிட்டான் அவன் பேர். அப்ப என் பேரை தெரிஞ்ச ஒருத்தர் இந்த வீட்டில் இருந்திருக்காரு, அன்னைக்கு திருட்ட விட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர் அறிஞ்சான், பைபிளை படிச்சான், ரசிக்கப்பட்டான். கைகளை தட்டி. Lo, always I am with you. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட இருக்கிறேன். God knows everything and all. தேவனுடைய சத்தியத்தை செவி கொடுக்கிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி உங்கள் சபைகள் திறக்கப்படட்டும், வாசல்கள் திறக்கப்படட்டும், ஊழியங்கள் திறக்கப்படட்டும். நமக்குள்ள ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. ஜனம் வந்துச்சுன்னா காணிக்கை கிடைச்சிடும், தசம்பாகம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். அது அல்ல நம்முடைய நோக்கம். இத்தனை ஜனமும் சத்தியத்தை அறிந்து நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது.
நாம் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக பிரசங்கம் பண்ணணும், ஆண்டவரை வருகிற ஜனம் நம்ம மூலமாக அறிந்து கொள்ளட்டும். நான் நிறைய சம்பாரித்து வச்சுட்டேங்க. ஒரு ஊழியனும் சம்பாதிக்காத ஒரு சொத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன். மதுரையிலே 3/4 இடத்தை வாங்கிட்டேன், கொடைக்கானலில் வாங்கிட்டேன், சுவிட்சர்லாந்தில் வாங்கிட்டேன், அமெரிக்காவில் வாங்கிட்டேன்னு சொல்ல வரேன்னா இல்லை. இங்கே எல்லாம் சொத்துக்களை வாங்கி இருக்கிறேன். சொத்துக்கள் யார் தெரியுமா? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறேன். கைகளை தட்டி, இதுதான் என்னுடைய சொத்து. ஆத்துமா தான் என்னுடைய சொத்து, ஆத்துமாக்கள் தான் என்னுடைய சொத்து. ஆத்ம மீட்பு அருமையா இருக்கிறது. அது பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி சார் அப்படிங்கிற மாதிரி இங்கே எழுதுறார் பவுல் இந்த சங்கீதக்காரன். அவர்களுடைய ஆத்ம மீட்பு அருமையா இருக்கிறதே. கைகளை தட்டி, அவருடைய ஆத்ம மீட்பு அருமையா இருக்கிறதே. ஊழியம் என்பது நாட் எ ஜாப், இட் இஸ் காலிங். கைகளை தட்டி, அது இதோ வேலை அல்லடா, அழைப்பு. காசுக்காக ஆடுறியா? ஆடு ஆடு ஆடு, ஆடு வரை ஆடு. ஆடிய ஆட்டம் என்ன? கடைசியில் கேட்பார், பேசிய வார்த்தை என்ன? குவிந்ததோர் செல்வம் என்ன? போவடி. அப்போ பாரு, சிலவனுக்கு ஐசியூவில் இருக்கும்போது வெளிச்சம் வரும், சிலவனுக்கு பாடையில் போகும்போது வெளிச்சம் வரும், பாதாளம் போகும்போது வெளிச்சம் வரும். சொத்தெல்லாம் விட்டுட்டு போகிறமேன்னு எங்கேயே செத்து போயிடுவான். உன்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய இருதயமும் இருக்கிறது. என் பொக்கிஷம் பரலோகத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி 24 மணி நேரம் அதை பற்றி தான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் தகுதி அடைய வேண்டுமே, பரிசுத்தம் அடைய வேண்டுமே. நான் இப்போ பொய் சொல்கிறேனே, அவனை கோவப்பட்டனே, அந்த பையனை பற்றி இல்லாதெல்லாம் நினச்சிக்கிட்டு மண்டை போட்டு உழப்பி சாக்கடையாக அள்ளி வச்சுட்டேனே, தூ வெளியே போ அப்படின்னு தினம் டஸ்ட்பின் எல்லாம் எடுத்து கொட்டிட்டு தினம் வேக்கம் போட்டுக்கிட்டே இருக்கேங்க, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என் ரட்சிப்பை சுதந்திரத்துக்கும்படி அனுதினமும் என் கைகளை குற்றமில்லாமையினாலே கழுவி இடத்தை சுற்றி வருகிறேன். கைகளை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏன்னா வசனங்கள் இப்ப இப்படிலாம் கேட்கறது இல்லை. நீங்க ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதுசெல்லாம் தெருவா போவோம், ட்ரம் எடுத்து அடிச்சுண்டு, இயேசு இதோ வருகிறார், வேகம் வருகிறார், எல்லாரும் ஆயத்தமாகுங்கள். நீங்க யாராவது கேட்டிருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்க. இயேசு வேகம் வருகிறார், ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்க சொல்றதை எத்தனை பேர் கேட்டவங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். 1 2 நிரஞ்சன் கொழும்புல கூட அப்படி பேசினது இல்லை, யாரும் பேசியிருக்காங்க. வேற யாராவது கேட்டிருக்கீங்களா? യേശു വേഗം വരുന്നു, ഇതോ ചൂട പോലെ കത്തുന്ന ഒരു ദിവസം വരും, അപ്പോൾ അഹങ്കാരിലൊക്കെയും ദുർപ്രവർത്തിക്കാരിലൊക്കെയും കന്തകം എറിகிற கந்தகக்கடலிலே தள்ளப்படுவார்கள். கர்த்தாவே வேகம் வரணுமே. கைகளை தட்டி. எல்லா திருச்சபையும் கேரளாவில் பேசுவான். தமிழ்நாட்டில் எல்லா பெந்தகோஸ்தே சபை ஆவிக்குரிய சபையெல்லாம் கடைசியில் கர்த்தாவே வேகமாய் வாரும், ஆமேன், கர்த்தாவே வேகம் வாரும், வரப்போறார் 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 அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணிச்சு. இப்போ தரப்போறார், பொண்டாட்டி தருவார், வீடு தருவார், மாடு தருவார், பெரிய சபையை தருவார், உனக்கு சொத்து தருவார். கொள்ள போறாடி. இயேசு வருகிறாரான்னு ஒரு பெரிய ஊழியக்காரட்ட பார்க்கலங்க, அதெல்லாம் பேசணும் பிரதர், இப்போ காலம் மாறி போச்சுல்ல, அதனால் நம்ம அதுக்கு தகுந்ததான் தானே பேசணும். உன்னையும் மாற்றுவார் பாரு, உன் சந்ததியை கருவறுத்துருவார் பாரு. வேலை வரும், கர்த்தர் செய்கிறாரா இல்லையான்னு பார். நான் போய் விடுவேன், எனக்கு பின் வரும் சந்ததி இந்த பேசின வார்த்தைகளில் நியாயந்தீர்க்கப்படுகிற ஒரு கூட்டத்தை பார்க்க போறீங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கள், அசட்டையாராதிருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாதிருங்கள். தேவராஜ்யம் சவிமா இருக்கிறது. கைகளை தட்டி சொல்லுங்களேன், ஆமென். கர்த்தாவே வேகமாய் வாரும், வேகமாய் வாரும் சொல்லுங்க. இயேசு வருகிறார் எல்லாத்தையும் சொல்லுங்க. உங்களை கேலி பண்ணுவான், துப்புவான். சி என்னடா பேசுகிற லூசு பையில, சயின்டிஃபிக் பெருகிடுச்சு, டிஜிட்டல் பெருகிடுச்சு, நான் என்னென்ன படிச்சிருக்கேன், கூகுளில் போனால் என்னெல்லாம் இருக்குது அப்படிலாம் தெரியும். நீ லூஸ் மாதிரியே பேசிக்கிட்டு வெறுந்தரையில் கப்பல் கட்டும் பொழுதும், நோவா வெட்டாந்தரையில் கப்பல் கட்டும் பொழுதும் அவனையும் லூசு பையிலன்னு தான் சொன்னாங்க. ஆணி அடிக்கிற அரகசாமி மழை வரப்போகுதப்பா மனம் திரும்பு. லூசு பையில நான் ஜெபமாலை சொல்கிறேன்,
அந்த பனிமலை மாதா கோயிலுக்கு போனேன், ஆரோக்கிய மாதா கோயிலுக்கு போனேன், அந்தோனியார் கோயிலுக்கு போனேன், வனத்து சின்னப்பர் கோயிலுக்கு போகிறேன். என்னையே பார்த்தா நான் கிறிஸ்தவையா அப்படின்னா, சரி சாந்து குலைக்கிற சாந்து முகமது மணந்து அரே பயா 5 நேரம் தொழுகுது நான் என்ன பார்த்தா. சரி நம்ம காமாட்சி அம்மாட்ட கார்த்தியாயினி விரதம் இருக்கேன், வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேன், அந்த சாமிக்கு தீபம் போட்டேன், இந்த சாமிக்கு தீபம் போட்டேன் எல்லாம் சொல்லி விரட்டிவிட்டாங்க. இவனை லூசு பட்டம் கட்டிட்டாங்க. நாள் வந்தது, வெள்ளம் வந்தது. ஐலசா ஐலசா நோவாவும் நோவா மனைவியும் நோவி பிள்ளைகளையும் நோவா மருமக்களையும் ஐலசா பாக்கில கதவை சாத்தடி. மனம் திரும்பாத ஒருத்தனும் கதவு திறக்கப்படலை. இவ்வளோ பெரிய பிழையை செய்த நோவாவுக்கு ஒத்த கதவை அடைக்க தெரியாதா? எல்லாம் ஏறி முடிந்ததும் நோவா ஒருவேளை இறக்கப்பட்டு லூசு பைய கதவை திறந்துருவான்ட்டு இதையெல்லாம் சொல்லி சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த தேவன் என்றார். கர்த்தரோ பேழையின் கதவை அடைத்தார். கைகளை தட்டி கர்த்தர் பேழையின் கதவை அடைத்தார். கிருபையின் காலம் இருக்கும்போது ஆடுறையா ஆடு, ஆடு வரை ஆடு, ஆடுறா ஆடு. பெடெக்ஸ் ஆட்டினாலும் பரவாயில்ல, என்ன தாட்டினாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை தலையை விரித்து போட்டு வச்சுக்கிட்டு ஐயோ இன்னரெல்லாம் வெளியே தெரியுமா ட்ரெஸ்ஸும் பண்ணிக்கிட்டு ஃபேன்சி ஷோ நடத்திக்கிட்டு இருக்கான் நம்முடைய ஆவிக்குரிய சபைகளிலே, ஒரு சில சபைகளிலே. ஆடு காட்டு. கர்த்தருடைய பலிபீடத்தை அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கியா பார். ஆண்டவருடைய பலிபீடத்துக்கு போகும்போது நடுக்கம் இருக்கணும், கைகளை தட்டி பயம் இருக்கணும். உன் பிரசங்கம் எப்படி இருக்குங்கிறது கர்த்தர் பார்க்க மாட்டார், உன்னுடைய இதயம் எப்படி இருக்குங்கிறது தான் கர்த்தர் பார்ப்பார். உன்னுடைய செயல்பாடை காட்டில் நோக்கம் கர்த்தருடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்போ மகன் அபிஷேக் ஜபராஜ் கீபோர்டு வச்சார். பாட்டெல்லாம் ஒரு பாட்டு கூட எனக்கு தெரியாது. நீ பாடின பாட்டு என்னமோ பாடினேன், நான் கேட்டது கூட இல்லை. நான் அந்த காலத்து பழைய ஆசாமி இல்லை, இப்போ இந்த காலத்து ஒரு யங் சாப்புக்கு நீ பாடிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, என்ன பாட்டு பாடினாலும் கர்த்தருக்கு தான் பாடினேன். ஒரு அல்லேலூயா, சந்தோஷம். இந்த பாட்டில் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. நானும் அதே மாதிரி என் பாட்டு மாதிரி வர வேணும் பாட நல்லாவாக இருக்கும். பசங்க உன்னை கேள்வி பண்ணிடுவாங்க, நீ பாடினா அது நல்லாவும் இருக்காது. அப்போ ஆனால் பாடினது இம்பார்ட்டன்ட் இல்லை, பாட்டு இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை, நோக்கம்தான் இம்பார்ட்டன்ட்டு. இவன் பாட்டை கேட்டு ஆவியானவர் இறங்க மாட்டார், பாட்டை கேட்டு மக்கள் இதயம் கரையாது. நீயும் கர்த்தருள்ள உறவோடு நின்று பாடுகிறாயே, அந்த உறவு தான் ஜனங்களுடைய இதயத்தை எழுப்பும். கைகளை தட்டு. எலக்ட்ரிக் ஷாக் அப்படி பாஸ் பண்ணும் பார்த்துக்க. ஒரு அல்லேலூயா. இத்தனை 40 ஆண்டுகள் கர்த்தருடைய வேலையை செய்கிறேன். பழைய காலத்து பாட்டு பாட ஆன்லைனில் இருக்கவங்க ஒருத்தர் கூட இந்த பாட்டெல்லாம் தெரியுதோ என்னமோ தெரியாது. ஆனால் அந்த பாட்டு பாடும்போது ஐயோ நீங்கள் பாடும்போது பிரசன்னம் பிரதர், அற்புதம் பிரதர், அடையாளம் பிரதர், எங்கள் வீட்டில் அதிசயம் நடந்துருச்சு பிரதர். நேற்று ஒருத்தவங்க ஏதோ ஊர்லேருந்து கூப்பிட்டாங்க, பிரதர் நீங்கள் போன வருஷம் வரும்போது பேர் சொல்லி கூப்பிட்டீங்க அந்த அம்மாவை ஏஞ்சல் அப்படின்னு, குழந்தை பாக்கி எத்தனை வருஷம் இல்லைண்ணா. ஐயோ இந்த ஊர்னு மறந்துட்டேனே, நேற்று அதை சாட்சியை சொல்லிருங்க. நாங்கள் ஏஞ்சல்னு சொன்னீங்க, இப்போ அவள் கையில் ஒரு பிள்ளை குழந்தை வச்சுருக்கா. கைகளை சட்டி. ஏங்க இது ஒரு மனுஷன் செய்ய முடியுமா? எத்தனையோ வருஷம் மறலி. அதாவது கிழவியை குமரியாக்குற தெய்வம் 80 வயசு கிழவியை குமரியாக்கி கர்ப்பவதி ஆக்கினார். 100 வயசு கிழவன் அவருடைய புருஷன், அவனால் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடிஞ்சது. கருவாடு மீனாகுமா, கிழவி குமரியாவாளன்னு கேட்பான். ஆனால் நம்முடைய வேதத்தில் அடையாளம் இருக்க. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியாய் மாற்றி உங்களுக்கு ஒன்று ரிவார்டு வச்சிருக்க. என்னதான்? மோட்ச வாசலை திறப்பார். கைகளை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. ஆட்டுக்குற்ற இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள், பிசாசை ஜெயித்தவர்கள். ஆட்டுக்கொண்ட இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள். சங்கீதம் 118, 19, 20 சொல்கிறது, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தருடைய துதியை சொல்லி வருவேன். நீதியின் வாசல்களை திறவுங்கள். ஒரு அரசனுக்கு வேலைக்காரன் இருந்தான், செக்ரட்டரி. அப்போ அந்த அரசன் என்ன சொன்னாலும் அந்த வேலைக்காரன் கேட்பான்.
அப்போ அந்த அரசன் மரிக்கும் வேலை வந்தது. அப்போ அவன் சொன்னா, நீ சொர்க்கத்தில் போய் பரலோகத்தில் போய் நான் மரிக்க போகிற விஷயத்த அங்கே சொல்லிடு அப்படின்னா. அந்த வேலைக்காரன் ஒன்றுமே யோசிக்கவில்லை. சட்டென்று தன் உறைவாளை எடுத்தான், தன் கழுத்தை சரக்கென்று அறுத்து கொண்டான். தன் எஜமான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினான். அவனுக்கு என்ன நம்பிக்கை? அவர் போகிறதுக்கு முன்னாடி நான் போய் பரலோகத்தில் அவர் வர்றாருங்கிறத சொல்லணும். நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். நம் எஜமான் என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்யும்படி, அதை செய்வதற்கான அர்ப்பணிப்பு, அதை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பரலோக தேவனுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி மந்தமாகவும் இல்லை. தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய கரம், தேவனுடைய மகிமையான கரம் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி, அப்படி விட்டுருங்க, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யூ ஆர் சோசன் த வெசல். சதீஷ்குமார் கர்த்தர் உண்மை உள்ளவன் நம்பியிருக்கிறார். சத்ராக் ஐயா கர்த்தர் உண்மை உள்ளவன் எண்ணியிருக்காரு. அபி கர்த்தர் உன்னை உண்மை உள்ளவன் எண்ணியிருக்கிறார். பெண்ணி உன்னை கர்த்தர் உண்மை உள்ளவன் எண்ணியிருக்கிறார். எண்ணித்தான் இந்த ஊழியத்தை கொடுத்தார். இதில் நீங்கள் சின்சியாரிட்டி இல்லை, உங்களுடைய பிடுங்கி இருக்கிறவன் கொடுத்துருவார். ஜாக்கிரதையா தேவனுக்காக நில்லுங்கள். சத்தியத்தை விற்காதீங்கள், விதையுங்கள். சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். சத்தியத்தை கைக்கொள்ளுகிற ஒரு ஜாதியை உண்டாக்குறார். அதுக்கு நீதி உள்ள ஜாதி என்று பெயர். அல்லேலூயா. நீதி உள்ள ஜாதி அதற்குள் பிரவேசிப்பார்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. மகிமையே ஆனந்த பாக்யமே, மகிமையே ஆனந்த பாக்யமே. நாவினால் இயம்பவும் இயலாதே, நாவினால் இயம்பவும் இயலாதே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம், என்றும் அழியா சுதந்திரம். இயேசுவே என் சம்பத்தல்லவோ நிச்சயம், என்றும் அழியா சுதந்திரம். சோபன கீதமே சுந்தர நாடதே, சோபன கீதமே சுந்தர நாடதே. சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே, சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ.
சொர்க்கத்தில்லா எந்த நம்பிக்கை அழியாத சொர்ணமயமான வேலைகளா. சொர்க்கத்தில்லா எந்த நம்பிக்கை அழியாத சொர்ணமயமான வேலைகள். சோபன கீதமே சுந்தர நாடதே, சோபன கீதமே சுந்தர நாடதே. சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே, சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. சோபன கீதமே சுந்தர நாடதே, ஆயன் இன்பமே ஆனந்த பாக்கியமே. நாவினால் இயம்பவும் இயலாதே, நாவினால் இயம்பவும் இயலாதே. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு களிப்பேனோ. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு கழிப்பேனோ. சேவை செய்திடுவார் தூதர்கள், நாம் அங்கு சேவிப்போம் நிச்சயம் இயேசுவை. மகிமையே ஆனந்த பாக்கியமே, நாவினால் இயம்பவும் இயலாது, நாவினால் சொல்லவும் முடியாது. பரலோக நாடந்தன் இன்ப நாடாம் எனக்கு என்று நான் கண்டு ஆனந்திப்பேனோ. கைகளை தட்டுகளேன். இன்ப நாடு இயேசுதான் என் சம்பத்து. சோபன கீதமே சுந்தர நாடதே, சுத்தர்கள் ஒருமித்து வாழ்வாரே. சுத்தர்கள்னா பரிசுத்தர்கள். சோபன கீதம் அப்படி ஆத்மாவை மயக்கிற இன்பமான ஆவினால் நிரம்பின கீதம். சுந்தர நாடாம், அழகான நாடு. சுத்தர்களெல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும் நாடு. என்னைக்கு பார்ப்பேன்? என்று உம்மை காண்பேன் எனதே சுராஜா, என்று உம்மை காண்பேன் எனதே சுராஜா. பரிசுத்தவான்கள்லாம் கதறி கொண்டு இருக்காங்களாம். இப்போ உண்மையாய் வாழ்கிறவங்க, அங்கங்கே குடிசையில் உட்கார்ந்துருக்கவங்க, கர்த்தருடைய சத்தியத்தை சொன்னதினால் பகைஞராகப்பட்டு 4 பேர் 5 பேர் வச்சுக்கிட்டு சபை என்று நடத்தி கொண்டிருக்கவர்களாம் அழுகிறாங்களாம். தாமதமோ நாதா நீர் வரவே, தாமதமோ நாதா நீர் வரவே. எத்தனை நாட்கள் இந்த பூமியில் நாங்கள் இப்படி கஷ்டப்படுவோம். சீக்கிரம் வாரும் ஐயா, சீக்கிரம் வாரும் ஐயா. பரிசுத்தவான்கள் கெஞ்சுறாங்க. இயேசுநாதர் வர வேண்டாம்னு சொல்றவன் யார் தெரியுமா? இந்த உலகத்தோட முடிய போறவன். இயேசுநாதர் வருகையை நம்பாதவன் யார் தெரியுமா? காரு பங்களாவோட பாதாளம் போறவன். ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்டு. ஆப்ரேஷன் சக்சஸ், பேஷண்ட் அவுட்டு. பாதாளம். காசு, காப்பு கொலுசு, கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போச்சுதே. நிச்சயத்துக்கு போட்டு வந்தல, காப்பு கொலுசு கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போச்சுது. கழுகு குருவி பிடுங்கி திங்க காலமாச்சுதே.
இதெல்லாம் போயிடும். டோலக்கு, பிள்ளக்கு, நெத்திச்சூடி, சந்திரப்பற, சூரியப்பற, சட, குஞ்சலம், ஒட்டியானம், கைவங்கி, கால் வங்கி, காலு கொலுசு, மெட்டி, சிட்டி எல்லாம் போயிடும். சிலிப்பிக்கிட்டு நடக்கலாம் முடியாது. டோலக்கு, கொம்பு, பிள்ளக்கு எல்லாம் போயிடும். ஒன்றும் வராது. கல்யாணத்தன்னைக்கு நகைப்பட்டு நீத்த வச்சுருப்பாங்க பாருங்க. ஒத்த நாள் தாண்டி இது. அதுக்கு பிறகு அதான் புருஷன் வாங்கிட்டு போய் குடிச்சிருவான்ல, மாமியா பிடுங்கிடுவா. இந்த உலகத்து இன்பத்துக்காக இயேசுவை தேடவில்லை. கைகளை தட்டி பரலோக இன்பமே, ஆயன் இன்பமே, ஆனந்த பாக்கியமே. கைகளை தட்டி நாவினால் இயம்போ இயலாதே. ஆன்லைனில் இருக்கிறவங்களே, நம்ம போட்டிருக்கிறது ஒன்றும் வராது, வீடு வராது. ஊரோரம் ஒரு ஏக்கர் மாளிகை உண்டு, அது உல்லாச காரோடு வாழ்க்கையும் உண்டு. கூடு விட்டு ஆவி போகும் நாளில் அன்று கூட வருமோ என்று நீயே சொல்லு. சுவிசேஷமா உலக சுகபோகமா? ரெண்டில் எது வேண்டும் சொல் மனமே. சுவிசேஷம் வேணுமா? உலக சுகபோக வேணுமா? சிலர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று பெருவெற்று நாய்களை உலகத்தை பின்பற்றி போகிறார்கள். நாமோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்வோம், சத்தியத்திலே நிற்போம், பரலோகத்துக்கு போவோம். கைகளை தட்டி ஒரு அல்ல சாரணவரஜி அம்மா பாண்டாங்க. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறார் வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. கட்டின வீடும் நிலம்பொருளும் கண்டிடு முற்றார் உணவினரும் கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவது என்ன சொல்றா? பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா 50 தான் உன் அபிஷேகம் போச்சு. இப்போ ஃபேஷன் பேரேடே நம்முடைய சபைகளில் தான் பார்க்கலாம். தங்கமே இல்லாட்டி தங்கம் மாதிரியே செய்கிறாங்க. கில்ட்டு, அதில் அந்த கில்ட்டை வாங்கியதை அளவாக போடுறாள், இம்புட்டு தண்டி ரோலா போடுற அடி காதை மறைச்சி. இங்கே பிறப்பிலேயே நான் ஆண்டவர் ஆணாய் பிறந்ததுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பெண்கள் கவித்துக் கொள்ளக்கூடாது, சகோதரிகள் கவித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு 5 சகோதரிகள், தாய் எத்தனை இப்போ இருக்கவங்க நீங்கள் சகோதரிகள். மேக்கப்பே இல்லாத இருக்கவே ஆம்பளை தான். எல்லா ஜீவராசிலையும் நேச்சராகவே கத்தர் மேக்கப் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காரு, ஆம்பளை தான். கோழியில் சேவல் அழகு, மயிலில் ஆண் மயில் தான் அழகு, யானையில் ஆண் யானைக்கு தான் தந்தம், சிங்கத்தில் ஆண் யானைக்கு தான் பிடரி. இப்போ நீங்கள்லாம் எக்ஸ்ட்ரா பிடரி வச்சுக்கிறீங்க. மாதவி பெண் மயிலாலா பொன் மயிலாலா தெரியல, அது தப்பாக அப்புறம் கவிஞருக்கு நான் எழுத நினச்சேன். மாதவி பெண் மயிலால் இல்லை, பெண் மயிலான் அப்படி தான் வரணும். ஏன்னா தோகை விற்கிறது எது? ஆண் மயில் தாங்க. காண மயிலாட கண்டிருந்த வாங்கோழி தானும் தோகையை விரித்து ஆடியதாம் அங்கே. மயில் ஆடுறது மாதிரி ஆடுற நடிகை மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணாத, அது அவளுக்கு பொழப்பு. உனக்கு அது பண்ணினா உன் பொழப்பு போச்சு, சந்தி சிரிச்சிரும். கர்த்தருடைய பிள்ளைனா அவர் தேவ பக்திக்கேற்ற ஸ்திரீகளுக்கு, தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கேற்ற விதத்தில் உங்களை நீங்கள், நான் சொல்லலை, கர்த்தருடைய பைபிள் சொல்லுது. தேவ பக்தி உள்ள ஸ்திரீகளுக்கேற்ற விதத்தில் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். பொறுமையினாலும் அடக்கத்தினாலும் அச்சத்தினாலும் நல்ல கண்ணியமான ஆடைகளினாலும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா. ஆணுக்கும் அதுதான். ஆண் மட்டும் எப்படியோ இருக்கலாம் இல்லை, ஆணுக்கும் கண்ணியமான அழகான ஜென்டிலான பக்தி விரிச்சா மற்றவங்களுக்கு இடல் உண்டாக்காத விதத்தில் உங்களை உடுத்திக் கொள்ளுங்கள். வெறும் ஆடையை மட்டும் நான் பேசவில்லை, ஸ்பிரிச்சுவல் பியூட்டி, தேவ மகிமை எப்பொழுது உங்கள் முகத்தில் இருக்கட்டும். தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய வெளிச்சம் உங்கள் முகத்தில் இருக்கட்டும். கர்த்தர் மோட்ச வாசலை திறப்பா. இதனுடைய தொடர்பு அடுத்த வாரமும் நான் பேசுவேன். மோட்ச வாசலை திறந்தார், நீதியின் ஜாதியாக உங்களை உருவாக்குகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுங்கள். ஓட்டத்தை முடிக்கும் போது உங்களுக்கு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவன் அதை பறித்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எஃப் மைனர். நான் எழுதிய ஒரு பாடல் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ? இவங்கெல்லாம் நம்ம இப்போ கொஞ்சம் வெஸ்டர்ன் மாதிரிலாம் பாடுறாங்களா, நானும் கொஞ்சம் பாடி பார்க்குறேன்.
நானே எழுதிய ஒரு பாடல். வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் உம்மையே நோக்கி பார்க்க வேண்டும். டிலே. வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் உண்மையே நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையாய் உந்தன் ஊழியம் செய்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். உண்மையாய் உந்தன் ஊழியம் செய்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா, எனக்கு எத்தனை பாக்கியம் அப்பா. பாதம் பிடித்து உம்மையே துதித்து உயர்த்தி வாழ வேண்டும். உம் பாதம் பிடித்து உம்மையே துதித்து உயர்த்தி வாழ வேண்டும். நாதனே நாள்தோறும் நற்செய்தி சொல்லிட வல்லமை வரங்கள் வேண்டும். நாதனே நாள்தோறும் நற்செய்தி சொல்லிட வல்லமை வரங்கள் வேண்டும். கை உயர்த்தி எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா, எனக்கு எத்தனை பாக்கியம் அப்பா. உடைந்த உள்ளத்தை தேற்றும் ஆவியே முடிவில்லா இரக்கத்தின் ஊற்றே. உடைந்த உள்ளத்தை தேற்றும் ஆவியே முடிவில்லா இரக்கத்தின் ஊற்றே. பலவீனம் நீக்கி பலத்தினால் நிரப்பி புதிய அபிஷேகம் தாரும். பலவீனம் நீக்கி பலத்தினால் நிரப்பி புதிய அபிஷேகம் தாரும். எத்தனை பாக்கியம் அப்பா இது, எத்தனை பாக்கியம். கைகளை உயர்த்தே எத்தனை பாக்கியம் அப்பா, எனக்கு எத்தனை பாக்கியம் அப்பா.
சாஷ்டாங்கமாய் உம்மை பணிந்து கொன்னிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையை பணிந்து நன்றி செலுத்துகிறேன். தரை மட்டும் குனிந்து உம்மையை பணிந்து நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பாக்கியம் அப்பா, எத்தனை பாக்கியம் அப்பா. சொல்ல மகளே, எத்தனை பாக்கியம் அப்பா எனக்கு, எத்தனை பாக்கியம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தி, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. சொல்லு மகளே, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. உமக்கு மகிமை, உம்மைத்தான் மகி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மோட்ச வாசலை திறக்கிறவரே, நீதி உள்ள ஜாதியார், சத்தியத்தை கைக்கொள்ளுகிற நீதி உள்ள ஜாதியார் உள்ளே பிரவேசிக்கும்படி வாசல்கள் திறந்திருக்கட்டும் என்று சொன்னேன். சத்தியத்தை பேசவும் கைக்கொள்ளவும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பலன் தாரும். சத்தியத்தின்படி வாழ்ந்து நீதி உள்ள ஜாதியாக உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க கிருபை அளித்தருளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய இதயத்திலும் சத்திய வார்த்தை உணவாக, ஔஷதமாக, ஆவிக்குரிய வியாதிகளை போக்கும் மருந்தாக மாறி செல்லட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கே துதிகன மகிமை செலுத்துகிறேன். சகல சத்துருளின் சத்தன் கட்டுகளை, சத்தன் கிரைகளையும், துறைத்தனங்களையும், அதிகாரங்களை விருந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். என் பிள்ளைகள் ஆமென் என்று சொல்லும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்காய் கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.
தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.